ஒரு புதிய போர்வெல் அமைக்கும்போது தண்ணீர் வரவில்லை, அந்த மாதிரி போர்வெல்ல என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில டிப்ஸு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாதன். இன்றைக்கி நம்ம இந்த ட்ரை போர்வெலை பற்றி பார்த்துட்டு போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னென்னு பார்த்திங்கன்னா, வறட்சி ரொம்ப அளவுக்கு மீறி வறட்சி ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் முன்னதாகவே நமக்கு மார்ச் மாதங்கள்லேயே இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி நிறையா தரவுகளை வச்சு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்ன மழைக்காலங்கள் வறட்சி எந்த அளவுக்கு வந்திருக்கு, எந்த அளவுக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய தரவுகள்லாம் நாங்கள் சேகரிச்சுட்டு வரோம். அப்படி பல வருடங்களாக நாங்கள் சேகரித்த இதில் இந்த வருடத்திற்கான ஒரு தகவல் எங்களுடைய கணிப்பின் பிரகாரம் கண்டிப்பாக வறட்சிங்கிறது ஒரு கோரத்தாண்டவம் ஆடிட்டு தான் போக போகுது. அது நம்ம முதல்லையே நம்ம சில முன்னேற்பாடுகளை செய்து நம்ம போர்வெல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே அமைச்சிக்கிறது சிறந்த வழியாகும். ஏன்னா இந்த வறட்சிங்கிறது நமக்கு இன்னும் 2 மாத காலத்திற்கு கடுமையாக இருக்கும். இந்த 2 மாத காலங்களில் இந்த நிறைய போர்வெல் தண்ணீர் வந்துட்டு இருக்க போர்வெல் கூட இன்றைக்கி தண்ணி ட்ரை ஆகிடுது. அதே மாதிரி புதிய போர்வெல் அமைக்கிறோம். புதிய போர்வெல் அமைக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த போர்வெல்லில் தண்ணி வருதுன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40% போர்வெல், அதாவது போன பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நமக்கு 25% ஃபெயிலியர் இருந்ததுன்னா, இந்த மாதங்களில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 40% ஃபெயிலியர் வருது. காரணம் போர்வெல் நீர்மட்டம்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. நிறையா ஓட்டக்கூடிய போர்வெல்லில் ஃபெயிலியர் போர்வெல் தான் அதிகம் இது பண்ணுறோம். அந்த 40% போக ஒரு 20% வெறும் ஈரமண், அதாவது அது ஒரு பெரிய பயன்பாட்டிற்காக, அதாவது ஒரு வீட்டு பயன்பாட்டிற்கு வேணால் அதை பயன்படுத்திக்கலாம். அதே ஒரு 10-20% மட்டும்தான் நல்லா தண்ணி சர்ப்ளஸாக கிடைக்குது. சில மாவட்டங்களில் சில இடங்களில் இன்றைக்கி நம்ம நண்பர்கள் வாயிலாக கிடைச்ச தகவலின்படி வறட்சிங்கிறது பழைய நிலைக்கே 2017, 16, 17, 18 இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10-20 வருடங்களான ஒரு தகவல்களை நாங்கள் சேகரிச்சுட்டு வரோம். ஏன்னா எங்கள் தொழில் இந்த சீசன் அடிப்படையாக கொண்டது. நமக்கு எந்த காலங்களில் தொழில் இருக்கும், எந்த காலங்கள் மழை காலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் டேட்டா அது எங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக நம்ம சேகரிச்சுட்டு வரோம். எங்களுடைய கணிப்பின் பிரகாரம் இந்த வருடம் கண்டிப்பாக வறண்ட வானிலை, அதாவது 103-104 டிகிரி நமக்கு வெயிலுடைய தாக்கங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வறட்சி கண்டிப்பாக நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி சில போர்வெல் அமைக்கும்போது ட்ரையாகவே போயிடுது இல்லையா, அந்த மாதிரி போர்வெல் பயன்பாட்டுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா, அது ரொம்ப கடினமான ஒரு செயல் தான். ஏன்னா அந்த போர்வெல் மழை காலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் நீர் கசிவு, சில மட்டங்களில் தண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பரவாயில்ல எல்லா இடங்கள்லையும் ஆழங்கள் அதிகமாக போக போக போர்வெல்லுடைய ஆழங்கள் அதிகமாக போகும், நீர்மட்டங்கள் எல்லாமே ரொம்ப கீழே கொண்டுட்டு போயிட்டோம். அந்தளவுக்கு நீர் சேகரிப்பு மழை காலங்களில் ஏற்படுதான்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு பூமியோட நீர்மட்டத்தை ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 அடி அளவுக்கு நம்ம கீழே கொண்டு போகிறோம்னா, அது திரும்ப அந்த நீர்மட்டம் உயர்வதற்கு குறைஞ்சது ஒரு 4-5 வருடம் கடுமையான மழை இருக்கணும். அப்படி மழை இருந்து அந்த இடங்கள்லாம் சேர்ந்தால் தான் அந்த உயரத்திற்கு மீண்டும் ரீசார்ஜ் ஆகுங்கிறது தான் ஒரு ஆராய்ச்சி கணிப்பு. அதாவது இந்த மாதிரி ஒரு ட்ரை போரு அதில் நமக்கு பயன்படுத்த முடியுமா, ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். சில இடங்களில் இந்த தண்ணி வராத போகிற கூட தண்ணி ஒரு மாதிரி சில விஷயங்கள்லாம் சிலர் செஞ்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் ஃபோன் வாயிலாக எங்கிட்ட நிறைய தகவல் சந்தேகங்களை கேட்டாங்க. அந்த மாதிரி செய்கிறது தவறு தான். கண்டிப்பாக நாங்கள் அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள்லாம் நாங்கள் செய்கிறது கிடையாது. ஏன்னா நாங்கள் எங்களை நம்பி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 35 வருடமாக அந்த இடத்துல நாங்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி ஒரு காரியங்களை செய்யும்போது அடுத்தது நமக்கு ஒரு அவப்பெயரை நம்மளை ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பெயரக்கூடாதுன்னு தான் சொல்லி ஃபஸ்ட்டு எங்களுக்கு எங்கள் ஓனரே ட்ரைனிங் பண்ணார். அதே தான் இன்றைக்கும் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஒரு போர்வெல்லில் வறட்சி, அது தண்ணீர் வராது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அது உள்ளபடியே நாங்கள் அதில் பிரயோஜனம் இல்லாத எதையுமே நம்ம செய்ய முடியாது. அதில் மேற்கொண்டு எதுவுமே முதலீடு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒரு போர்வெல் அமைக்கக்கூடிய இடங்களில் முழுமையான வறட்சி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500-600 அடி நம்ம போர்வெல் அமைக்கிறோம், ஃபுல்லாகவே ட்ரையாகவே போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தனால கண்டிப்பாக அந்த மாதிரி இடங்களில் மீண்டும் பக்கத்துலேயே இந்த தண்ணி பார்க்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிலர் அவங்கள பூஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல போர்வெல் அமைக்கிறதில்ல. ஏன்னா எங்களுடைய அனுபவ பிரகாரம் ஒரு போர்வெல் ட்ரையாக இருக்குது அப்படின்னா அதிலிருந்து சுற்றளவு கிட்டத்தட்ட ஒரு 100-200 அடியை நம்ம விட்டுறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கணக்கு. இப்போ ஒரு பிளாட்டு அப்படிங்கும்போது நம்ம அதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா வீடுகளுக்கு நம்ம தண்ணீர் கம்மியாக தான் நம்ம எடுக்கிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி ஒரு விவசாயத்திற்கான போர்வெலாக இருந்தனால் கண்டிப்பாக ஒரு 100 அடி சுற்றளவுக்காக நம்ம விட்டுட்டு தான் அடுத்த போர்வெலை அமைக்கணும்.
அதே மாதிரி பூமியில் வந்து நீர்மட்டங்கிறது பரவலாகவே எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு 400-500 அடிக்குள்ளார இருக்கிறது தான். ஏன்னா ரொம்ப ஆழங்கள் போய் கிடைக்கக்கூடிய நீர்மட்டத்தை வந்து நம்ம எடுத்து அதை வந்து விவசாய பயன்பாட்டிற்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப செலவினங்கள் கொண்டது. அது வந்து பெரிய அளவில் செய்கிறவங்களுக்கு வந்து ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. சிறிய அளவில் செய்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து பொருளாதார ரீதியாக நமக்கு வந்து பெரிய நன்மையை பயக்காது. அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரையாக போகக்கூடிய போர்வெல், அதாவது சுத்தமாகவே வந்து ஒரு இதே இல்லை, அதில் வந்து கம்ப்ளீட்டாக லாஸ்ட் வரையுமே பவுடராக போகிறதுனால நாங்கள்லாம் வந்து அதை ஓப்பனாகவே அதை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிடுவோம். அப்படி இல்லைன்னா மழைநீர் சேகரிப்புக்கு வாய்ப்பு இருந்ததுனால் அதை வந்து மழைநீர் சேகரிப்பாக மாற்ற சொல்லி கேட்டிருக்குவோம். அது மாதிரி நிறைய இடங்களில் வந்து நிறைய நண்பர்கள் சந்தேகங்கள் என்னோட போன வீடியோவை பார்த்துட்டு நிறையா அந்த தண்ணீர் அளவிடுவது என்னென்ன மாதிரி மட்டங்களில் என்ன மண் வந்து என்ன தண்ணி வரும் என்ன எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி போட்டிருந்தாங்க. நிறைய நண்பர்கள் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்குலாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு போர்வெல்லில் அமைக்கும் போது நமக்கு வந்து முழுக்க நம்ம ஆரம்பம் முதல் கடைசி வரையுமே வந்து நமக்கு வந்து ட்ரையாகவே போயிடுச்சுன்னா அந்த போர்வெல்லை வந்து தயவு செஞ்சு மேற்கொண்டு அதில் வேறு கீழே வந்து போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற முயற்சி செய்யாதீங்க. அதே மாதிரி ஒரு போர்வெல் வந்து அமைக்கிறோம் அப்படின்னா முடிந்த அளவுக்கு அதை வந்து ஒரே தடவையில் வந்து எல்லாமே வந்து எவ்வளோ ஆழங்கள் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆழங்களை வந்து கொண்டுட்டு போயிடணும். அதே மாதிரி ரொம்ப திரும்ப ரெண்டாவது ரீபோர் செஞ்சாலும் நமக்கு வந்து செலவினங்கள் அதிகம். அது மாதிரி வறண்ட போர்வெலை வந்து நம்ம எந்த பயன்பாட்டுக்குமே உகந்ததில்லை. அதை வந்து மழைநீர் சேகரிப்பாக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி குறைந்தது ஒரு 100-200 அடி தள்ளி அடுத்த பாயிண்டை ஓட்டுங்க. ஒரே இடங்களில் ஒரு லொக்கேஷன்லேயே திரும்ப 4 போர் 5 போர் ஓட்டுற இடத்துல நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி போர்வெல்லாம் வந்து கண்டிப்பாக அமைக்க வேண்டாம். ஏன்னா இதில் வந்து உண்மை எந்த அளவுக்கு இருக்குன்னா கிட்டத்தட்ட 90% வந்து ஃபெயிலியர் தான் ஆகுது. ஒரு 10% மட்டும் ஏதோ கொஞ்சம் லைட்டாக ஈரக்கசிவு இந்த மாதிரி வரும். அது வந்து பெருசாக நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து நண்பர்களே, நம்ம வந்து ஒரு போர்வெல் அமைக்கிறோம் அப்படின்னோம்னா முதல்ல வந்து பக்காவாக பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி யாருடைய இதையும் வந்து நம்பி ஏமாற வேண்டாம்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.